நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய வாட்ச் கலெக்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய வாட்ச் கலெக்ஷன்ஸு. இது நான் வாட்ச் கலெக்ஷனுக்காகவே தனியாக வாங்கின பாக்ஸு. அது இல்லாமல் நான் என்னென்ன வாட்ச் வச்சுருக்கேன், என்னென்ன கலெக்ஷன்ஸ் நான் வச்சுருக்கேன் அப்படின்றது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவோட எண்டில் நான் ஒரு மெசேஜ் வச்சுருக்கேன், உங்களுக்கான மெசேஜ். அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். இடையிலே போயிடாதீங்க, அந்த மெசேஜ் என்னன்னு தெரியாமல் போயிடும். இன்னொன்று என்ன அப்படின்னா தயவுசெய்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்கள் எதாக இருந்தாலும் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, கமெண்ட்டு இதெல்லாம் பார்த்தா தான் எனக்கும் கொஞ்சமாவது மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா 5 பேர் 10 பேர், அதிகபட்சம் 20 பேர் 30 பேர் 100 பேர் போகுது, அவ்வளோதான் வியூஸ் போகுது. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வாங்க என்னோடய வாட்ச் கலெக்ஷன்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே பாக்ஸே ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது வாங்கி கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆக போகுது. ஆனால் அப்படியே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட ஒரு சின்ன டேமேஜ் கூட கிடையாது. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதும் கிடையாது. அதனால் அப்படியே இருக்குது. நம்ம இப்படி வெளியிலேருந்தே பார்த்து நம்ம என்ன வாட்ச் கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு சாவி போட்டு திறக்கிற மாதிரி, பூட்டு போட்டு திறக்கிற மாதிரி பூட்டெலாம் வச்சுருக்காங்க. பட் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இது இந்த இதை அப்படி அழுத்தி தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு என்னோடய மாஸ்டர் பீஸ், என்னோடய ஃபேவரட் வாட்ச், ஆல் டைம் ஃபேவரட் வாட்ச். இது சாம்சங் கேலக்ஸி வாட்ச்சு. இது நான் ஹார்ட் ரேட் மானிட்ரு எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இதில் இல்லாத ஆப்ஷன்ஸே கிடையாது. இது ஃபோன் கால் பேசிக்கலாம், எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ நேரம் ஸ்லீப்பிங்கு இது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எதுவும் தனியாக ஒவ்வொரு வாட்சை பற்றியும், நான் சொல்ல போகிற வாட்சை பற்றி தனியாக ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வாட்சை மட்டும் தனியாக ரிவ்யூ போடுறேன். ஓகேங்களா? இதோட ரேட் பார்த்திங்கன்னா, இது என் தம்பி தான் எனக்கு கிஃப்ட் பண்ணாப்புல பிறந்த நாளைக்கு. கிட்டத்தட்ட இது வாங்கி 4 இயர்ஸ் ஆக போகுது. இந்த டிசம்பர் 4 இயர்ஸ். என் பர்த்டேக்கு தான் கிஃப்ட் பண்ணாப்புல. இதுதான் என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் வாட்ச். இதை தான் நான் எப்போயுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எப்போயுமே ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். இதில் கால் பேசிக்கலாம், வாட்ஸ்அப்பு யூஸ் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்புக்கு ரிப்ளை பண்ணிக்கலாம், எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். இந்த வாட்ச் தான் என்னோடய ஃபேவரட் வாட்ச். இது நான் வாங்குறப்போ 20,000 என் தம்பி தான் வாங்கி கொடுத்தாப்புல. 20,000க்கு வாங்கி கொடுத்தாப்புல. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபேவரட் வாட்ச். அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச வாட்ச்னா அஃப்கோர்ஸ் கேசியோ. இதுவும் இது நான் தான் வாங்கினேன், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இதில் நிறையா வாட்சோட ரேட்டே எனக்கு மறந்து போச்சு. பட் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியான வாட்ச் தான். இப்போ ரேட்டு எப்படி இருக்குதுன்னு தெரில. இது எல்லாமே நான் வாட்ச் கலெக்ஷன். நான் அதெல்லாம் வாட்ச் கடைசியாக நான் வாங்கி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இதுவும் என்னோடய பெஸ்ட்டு வாட்ச்சு. இது பார்த்திங்கன்னா சின்னதாக அழகாக சூப்பராக இருக்கும். இது கையில் கட்டினா க்யூட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த வாட்சோட கைடு தான் இவ்வளோ பெருசு. இங்கே பாருங்கள், இது மட்டும் எவ்வளோ மொத்தம் இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இதில் இல்லாத ஆப்ஷன்ஸே கிடையாது. வேர்ல்டு டைமிங்கு காலெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் ஃபோன் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். வேர்ல்டு டைமிங்கு, உலகத்தில் இருக்க எல்லா நாட்டோட டைமிங்கும் செட் பண்ணிக்க முடியும். இது மாதிரி இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது பேட்ரியும் ரொம்ப நாளைக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட 100 வருஷமாக என்னமோ சொன்னாங்க. பேட்ரி அவ்வளோ நாளைக்கு தாங்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கேசியோ இதுவும் என்னோட இதுக்கப்புறம் சாம்சங் கேலக்ஸி வாட்சுக்கப்புறம் இதுதான் என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் வாட்ச்சு. அதை யூஸ் பண்ணலன்னா நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ இதை யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிசாக்கு. எல்லாருக்குமே தெரியும். ஜிசாக்கு ஒரு பிராண்டட் வாட்ச்சு, ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப அதிகம். இதுவும் எனக்கு கிஃப்டாக தான் வந்தது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்கா மண்டை, அதனால் நான் இதை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். இது ரொம்ப பெருசாக இருக்கும். இதை கையில் கட்டணும்னு வச்சுங்களேன், நம்ம சின்ன கையில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியும். பட்டு இதுவும் சூப்பராக இருக்கும். காஸ்ட்லியான வாட்ச். ஜிசாக்கு தெரியாதவங்க இருக்க முடியாது. வாட்ச்சு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஜிசாக்கு தெரியாமல் இருக்காது. இதுவும் ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா நேவி ஃபோர்ஸ்.
நேவி ஃபோர்ஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 3 வாட்சுக்கிட்ட இருக்குது. 3 வாட்சுமே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 வாட்ச் வந்து இந்தியாவில் இருக்குது, இங்கே இல்லை, இந்தியாவிலே போட்டு வந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீலில் இருக்கும். இதிலே வார் வச்ச மாதிரி இருக்குது. ப்ளஸ்ஸு இது மாதிரி இல்லாமல் டிசைன் வேறு வேறு இருக்குது. சிங்கப்பூரில் வந்து நேவி ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேமஸான வாட்ச் தான், நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சூப்பராக இருக்கும். நேவி ஃபோர்ஸில் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதுவும் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இதில் டிஜிட்டல் அன்லாக் 2மே இருக்குது. இது என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் வாட்சுன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து இது வந்து எனக்கு பிறந்த நாளைக்கு கிஃப்ட் வந்தது. இது வந்து பிராண்டட்லாம் கிடையாது, இது ரொம்ப சீப்பான வாட்ச் தான், பட் நல்லாயிருக்கும். அடுத்தது இது 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 பார்த்திங்கன்னா வந்து மீகியரா இது நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு ஆர்டர் பண்ணேன். இது ரேட்டும் ரொம்ப கம்மி தான், சீப்பான வாட்ச் தான். பட்டு இதுவும் நல்லாயிருக்கும் பார்க்க. அந்த ஒயிட் கலராக இருக்கிறதுனால பிளாக்குக்கு ஒயிட்டுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் இதெல்லாம் நான் அதிகம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. வந்ததுலேருந்து ஒரு 2 டைம் கட்டியிருப்பேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபாஸ்ட்ராக்கு இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வாட்ச்சு. இது நம்ம தம்பி ஒருத்தர் தான் கொடுத்தாப்புல. கிட்டத்தட்ட இதில் 2-3 வாட்ச் எனக்கு கிஃப்ட் வந்தது தான். இது தம்பி தான் கொடுத்தாப்புல, தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் கொடுத்தாப்புல. இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபாஸ்ட்ராக்கை பற்றி எல்லாருக்குமே தெரியும், அதனால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க தான் வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஒரு அருமையான வாட்ச்சு. இவ்வளோ கலெக்ஷன்ஸ் என்கிட்ட இருக்குது. ஆனால் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா எப்போயுமே நான் யூஸ் பண்ணுறதுனா இது தான். இதில் எல்லாமே இருக்குது. இப்போ இன்றைக்கி மட்டும் பாருங்கள், கிட்டத்தட்ட 6000 ஸ்டெப்புக்கிட்ட நான் நடந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி காமிக்கும். ஸ்லீப்பிங் காமிக்கும், எல்லாமே காமிக்கும். மியூசிக் பிளேயரு, காலு, மெசேஜ் எல்லாமே இதிலே பார்த்துக்கலாம். நான் இதை தான் எப்போயுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் வந்து எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவேன், எப்போயாவது மூடு வந்தால் யூஸ் பண்ணுவேன். பட் இப்போலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாமே சும்மா தான் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எந்த வாட்சை வந்து தனியாக வந்து உங்களுக்கு நான் ரிவ்யூ போடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த வாட்சை பற்றி இப்போ இதில் நிறையா இதில் கைடே பாருங்கள், இவ்வளோ பெருசு இருக்குது. இதில் வந்து என்னென்ன ப்ரோ இருக்குது அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்லாம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக தனியாக ரிவ்யூ போடுறேன். வேறு ஏதாவது வாட்ச் உங்களுக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும் ப்ரோ, எனக்கு ஆர்டர் பண்ணி ஏதாவது நல்ல வாட்சாக இருந்தால் ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னாலும் நான் உங்களுக்காக ஆர்டர் பண்ணி ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். என்னோடய வாட்சை வந்து எல்லாம் பார்த்துட்டிங்களா? இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு தனியாக ரிவ்யூ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக சொல்லுங்கள், நான் ரிவ்யூ பண்ணுறேன். கடைசியாக வந்து ஒரு மெசேஜ் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மெசேஜ் இப்போ சொல்கிறேன். என்னோடய வாட்சஸ் பார்த்துருப்பீங்க, இத்தனை வாட்சஸ் இருக்குது. கையில் வந்து சாம்சங் கேலக்ஸி வச்சு தான் கட்டியிருக்கேன். ஸோ இதோட மதிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிட்ட வரும். கண்டிப்பாக வந்து 50,000. நான் வாங்குறப்ப 50,000க்கு மேலே தான் இருக்கும். நான் இப்போ இங்கே இருக்கிறது மட்டுமே அவ்வளோ இருக்கும். நான் வீட்டில் வேறு ஒரு 2-3 வாட்ச் இருக்குதுன்னு சொன்னேன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா 50,000க்கு மேலே தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா வாட்ச்சு எதுக்கு நம்ம வாங்குகிறோம்? டைம் காமிக்கிறதுக்கு தான் வாங்குகிறோம். இதில் இருக்கிறதுலே லோயஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் வாட்ச் தான் வந்து கொஞ்சம் ரேட் கம்மி தான். இது வந்து பெருசாக பிராண்டட்லாம் கிடையாது, ஆனால் கிஃப்டாக வந்த வாட்ச்சு. இந்த வாட்சும் அதே டைம் தான் காமிக்குது. இருக்கிறதுலே ஹையஸ்ட் வாட்ச்னால் நான் கையில் கட்டியிருக்கிறது தான். இதுவும் அதே டைம் தான் காமிக்குது. நார்மலாக டைம் காமிக்கிறதுலே கூட பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்னால் இதுக்கு அடுத்தது வந்து ஜிசாக் சொல்லலாம். ஜிசாக் வந்து கிட்டத்தட்ட 10,000 கிட்ட வரும். அப்போ வந்து அதுவும் இந்த லோக்கலாக அந்த பிளாக் கலர் வாட்சும் டைம் தான் காமிக்குது, ஜிசாக்கும் டைம் தான் காமிக்குது. இது கூட வந்து நம்ம ஹார்ட் ரேட் மானிட்ரு இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறதுனால இதை கூட சொல்ல முடியாது. ஆனால் இது டைம் தான் காமிக்குது. இதுக்காக வந்து எதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு? இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே, 50,000 வச்சுக்கோமே. 50,000 நான் இந்த பாக்ஸுக்குள்ளார முடக்கிட்டேன். 50,000 இதிலே வந்து அடங்கிருச்சு. அந்த 50,000 வந்து இனிமேல் வந்து எடுக்க முடியாது என்னால். உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வந்து எதுலேயுமே போட்டு காசை வந்து முடக்காதீங்க. இந்த அறிவு இல்லாமல் தான் நான் வாங்கினது. ஃபஸ்ட்டு வந்து வாட்ச் கலெக்ஷனு அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் ஆர்டர் பண்ணி
ஆன்லைனில் பார்த்து அப்படி இம்ப்ரெஸ் ஆகி வேகமாக வாங்கிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாட்ச் பேட்டரியே தீர்ந்துருக்கும். நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது, வெட்டியாக இருக்குது. ஸோ வந்து நான் 50,000 இதில் முடக்கிட்டேன். இதே இது ஒரு சரியான முறையில் வந்து நான் இந்த அமௌண்ட்டை வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த 50,000 வந்து பெருகிக்கிட்டே போயிருக்கும். ஆனால் நான் அந்த வாட்சில் போட்டதுனால அந்த 50,000 வந்து வேஸ்ட்டாக அப்படியே முடங்கி போச்சு. இது மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே அமௌண்ட்டை வந்து முடக்காதீங்க. உங்களுக்கு தேவையானது மட்டும் கண்டிப்பாக தேவை அப்படின்னா மட்டும் வாங்கிக்கோங்க. அப்படி தேவைப்படாது அப்படின்னா வந்து இல்லை வாட்சே இருக்குது அப்படின்னா அதை வந்து சர்வீஸ் பண்ண முடியும், இல்லை பேட்டரி மாற்றி போட முடியும். அந்த மாதிரினா இந்த விஷயம் கிடையாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு 100% அது தேவையா, அது மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் வந்து வாட்ச் கலெக்ஷனு சில பேர்லாம் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ கூட பார்த்தோம். ஒரு பையன் வந்து அவங்க அப்பன் கோடீஸ்வரன், அதனால வந்து ஷூ கலெக்ஷனை எத்தனை கோடிக்கு வச்சுருக்கான் அப்படிலாம். அதை வச்சு என்ன பண்ணுறது, ஷோகேஸில் வச்சு சும்மா பார்த்துக்கிட்டு வேணா இருக்கலாம். வேறு எந்த ஒரு பெனிஃபிட்டும் அதனால் கிடையாது. அது மாதிரி வந்து அவன் 7 கோடிக்கு பண்ணுறான்னா அவனோட தகுதிக்கு அவன் 7 கோடிக்கு பண்ணுறான்னா நம்மளோட தகுதிக்கு வந்து நான் 50,000க்கு பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து எனக்கு இப்போ உணர்றேன், நான் இது வந்து வேஸ்ட்டு, தேவையில்லாமல் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ என்னால் இப்போ நான் வாங்கின ரேட்டுக்கு இது எதையுமே என்னால் விற்க முடியாது, யூஸும் இல்லாமல் அப்படியே தான் இருக்குது. இது மாதிரி வந்து நீங்களும் வந்து தயவுசெய்து வந்து அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டான வழியில் பயன்படுத்துங்க. இதை வந்து எனக்கு ஒரு சின்ன பையன் தான் கற்றுக் கொடுத்தான், எங்கள் மாமா பையன்தான். அவன் தான் வந்து கற்றுக் கொடுத்தான். கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லை, யார் சொன்னாலும் நல்லது சொன்னாங்கன்னா எடுத்துக்கணும். ஸோ வந்து நீங்களும் வந்து எடுத்துக்கிட்டு அனாவசியமான செலவுகள் பண்ணாமல் சரியான வழியில் வந்து பணத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். அதாவது வந்து 10 லட்ச ரூபா பணம், 10 லட்ச ரூபாயை நீங்கள் வந்து சேமிக்கணும். இப்போ உங்கள் நண்பர்கள்லாம் வந்து லட்சமாக சம்பாதிப்பாங்க. சாரி, உங்கள் நண்பர்கள் வந்து பைக் வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, அந்த மாதிரி ஆடம்பரமாக செலவு பண்ணுவாங்க. புது ஃபோனாக வாங்குவாங்க, இந்த மாதிரி வாட்ச் வாங்குவாங்க, ஷூஸ் வாங்குவாங்க, பிராண்டட் ஷர்ட்டு வாங்குவாங்க. இந்த மாதிரி வந்து ஆடம்பரமாக செலவு பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து உழைக்கிற காசை வந்து கஷ்டப்பட்டு சேமித்து வச்சுக்கிட்டே இருங்க. 10 லட்சம் உங்களோட டார்கெட் 10 லட்சமாக இருக்கணும். அந்த 10 லட்சத்தை சரியான முறையில் சம்பாரித்து அந்த 10 லட்சத்தை மட்டும் கரெக்டாக சேர்த்து சரியான வழியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிக்கவே தேவையில்லை. அந்த 10 லட்சமே உங்களுக்கு வந்து சம்பாரித்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து அது என்ன வழி அப்படின்றத வந்து தேடுங்க. ஓகேங்களா? தேடி உங்கள் லைஃப்பை வந்து சக்ஸஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பற்றின கமெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இதில் இருக்க வாட்ச் ஏதாவது ஸ்பெஷலாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை மட்டும் தனியாக கூட ரிவ்யூ போடுறேன். ஓகேங்களா? ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண்.